ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா பூர்விகாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். எதுக்குன்னா வாட்டர் பியூரிஃபையர் வாங்க. ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் இன்றைக்கி பூர்விகாவுக்கு வாட்டர் பியூரிஃபையர் வாங்க வந்தோம். என்னன்னு தெரியல, இந்த பூர்விகாவில் தான் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் மேக்ஸிமம் வாங்கியிருக்கோம். டிவி, ஃப்ரிட்ஜு, மொபைல், நிறைய விஷயம் பூர்விகாவில் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு என்னமோ நல்லா செட் ஆகிடுச்சு இந்த ஷாப்பு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இது ஒரு எக் பாய்லர். எக்கு பாயில் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின், அதுவும் 2500. அப்படியே பக்கத்தில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இந்த கிச்சன் செட்ஸ், சிம்னி செட்ஸ் எல்லாமே இருந்தது. ஃபுல்லாக ஒரு ரவுண்டு பார்த்தோம். இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜு. இங்கே எல்லாமே நல்லா இருந்தது. இது நாக் பண்ணால் லைட் எரியும், உள்ளே என்ன இருக்குன்னு ஈஸியாக பார்த்துக்கிறதுக்காகவும். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருந்தது. இந்த ஷாப்பில் வந்து டிவி, ஃப்ரிட்ஜுன்னு நிறைய அப்ளையன்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மொபைல், லேப்டாப் அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. நாங்கள் போன வேலையை முடிச்சுட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம். அன்றைக்கி வந்து நல்லா மழை பெஞ்சு ஒரு மாதிரி கூலிங்காக இருந்தது, க்ளவுடியாக சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே. ஆப்போசிட்டில் பிவிஆரில் கூட கிராண்ட் ஸ்கொயரில் ஏதோ காம்படிஷன் மாதிரி போயிட்டு இருந்தது. வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே ஏரியாவில் பவர் கட்டு, ஆப்போசிட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது போல். அந்த ஸ்ட்ரீட்லேருந்து வேறு கரண்ட், அதனால் அங்கே மட்டும் லைட் தெரியுது. ஒரு மாதிரி ஜொலிக்குதே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபுல் இருட்டில் அந்த வீடு மட்டும் லைட் எரிஞ்சுது. ஸோ நம்மளுடைய டெலிவரி வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு 2 daysல இன்ஸ்டாலேஷனுக்கு வந்துடுவாங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வாங்கினது, ஏஓ ஸ்மித்தோட பியூரிஃபையர் வாட்டர். இது பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் ரெண்டுமே வரும். அந்த க்ரீன் கலர் இருக்கிறது பவர் பட்டன். அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. நமக்கு சைட்லேயுமே 2 சைட்லேயுமே வந்து தெரியும். அதுலேயுமே நம்ம பார்த்துக்கலாம் எவ்வளோ வாட்டர் இருக்குன்னு. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் தெரியும் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. நமக்கு வந்து இவ்வளோ தண்ணி இருக்குது இப்போதைக்கு. ஸோ அந்த ப்ளூக்கும் ரெட்டுக்கும் நடுவில் ஆரஞ்சு கலரில் ஒரு லைட் எரியும். அந்த லைட் எதுக்குன்னா அந்த ஃபில்டர் வந்து ரொம்ப டர்ட்டி ஆகிடுச்சு, அதை க்ளீன் பண்ணணுன்னா அந்த ஆரஞ்சு கலரில் ஒரு லைட் எரியும். இந்த ஃபில்டரும் சரி, பியூரிஃபையர் உள்ளே இருக்கிற ஃபில்டரும் சரி, ரெண்டுமே வந்து மாற்றணும் அப்படின்னா ஆரஞ்சு கலரில் லைட் பிளிங்க் ஆகும். இந்த ரெட் கலர் டெம்பரேச்சர் எது காட்டுதுன்னா, இதில் வந்து சுடு தண்ணி வரும், இதில் வந்து நார்மல் வாட்டர் வரும். சுடு தண்ணி வரதில் வந்து நார்மலாகவே வந்து 30 degree Celsius இருந்துச்சுன்னா நார்மல் வாட்டர். நான் 1 time ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா 45 degree Celsiusக்கு அது அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடும். 45 degree இருக்கும்போது நமக்கு ஒரு மிதமான சுடு தண்ணி கிடைக்கும், லூக் வார்ம் வாட்டர் கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக சுடு தண்ணி வேணும், நீங்கள் வந்து ஒரு க்ரீன் டீ போட்டு குடிக்கிற அளவுக்கு சுடு தண்ணி வேணும்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 80 degree Celsiusக்கு போயிடும். அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஆவி பறக்க சுடு தண்ணி கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க கிட் சேஃப்டிக்காக. நீங்கள் இந்த லிவரை மேலே தூக்கி விட்டுட்டு மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு சுடு தண்ணி வந்து பிடிக்க முடியும். நீங்கள் நார்மலே பிடிச்சா பிடிக்க முடியாது. அந்த லிவரை லிஃப்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணால் தான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் சுடு தண்ணி எப்போவுமே. டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது. மோட்டர் ஓடுற இது வந்து லூக் வார்ம் வாட்டர். சின்ன பசங்களுக்கு கூட அப்படியே வந்து நம்ம கொடுத்துடலாம். இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், 80 degree Celsius போகுது. நமக்கு வந்து நல்லா ஆவி பறக்க சுடு தண்ணி வரப்போகுது. அதே மாதிரி அந்த டம்ளர் வைக்கிற ட்ரேவுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஃபுல் ஃபோர்ஸ்டாக வந்து தண்ணி பிடிக்கணும் அப்படின்னா கீழே வந்து ஒரு லிவர் மாதிரி வச்சுருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி விட்டோன்னா ஃபுல்லாக ஒரு பாத்திரம் ஃபுல்லும் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக தண்ணி வந்துடும். இப்போ பாருங்கள் 80 degree Celsius வச்சுட்டேன் நான். ஒரு 2 to 3 minutes அது வந்து ஹீட் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். பாருங்கள், ஆவி பறக்க வருது.
நைட் டைமில் கூட இந்த ப்ளூ லைட்லாம் எப்போவுமே எரியும். நம்ம நைட் வந்து லைட்டு போடலனாலும் நமக்கு இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு இந்த லைட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இதுதான் வந்து நாங்கள் வாங்கியிருந்த வாட்டர் ப்யூரிஃபையர். எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, வர்த்தாக இருக்குது, பிடிச்சிருக்கு. நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் பார்க்குறோம். அது வரைக்கும் பை.